வணக்கம், welcome to our YouTube channel. I am Dr. Moti Narayanan, Medical Director and Sonologist, Diagnostic Center, Chennai. Today we are proud to have with us Dr. Dhanalakshmi, leading dental surgeon in Villivakkam, and today she will be discussing a few words for the public regarding dental hygiene. The dental hygiene, most of the people doesn't know how to maintain the dental hygiene. Proper brushing theriyudilla. Actually, there is a proper way of brushing. Madam will be explaining a lot about that. And every meals அப்புறமா வந்து gargle அட்லீஸ்ட் பண்ணணும். அது most of the people doesn't do that actually. நல்லா gargle பண்ணணும். அண்ட் நான்வெஜ் என்ன சாப்பிட்ட பிறகு கூட நல்லா gargle பண்ணணும். அண்ட் ஸ்டிக்கி ஐட்டம்ஸ், இந்த சாக்லேட்ஸ் சாப்பிடும்போதோ தட் இஸ் மெயின் கல்பிரிட் ஃபார் டென்டல் கேரிஸ். அந்த சாக்லேட்ஸ் தான் மெயின்லி அவாய்ட் பண்ணணும் மோஸ்ட்லி. இல்லைன்னா யூஸ் பண்ண சாப்பிட்டா நல்லா gargle பண்ணி should clear out that debrices in the teeth. ஸோ இது பற்றி மோர் டீட்டெயில்ஸ் நம்ம டாக்டர் தனலட்சுமி மேடம் பேசுவாங்க. ஸோ வெல்கம் யூ மேடம். Thank you, Dr. Moti Narayanan sir, Diagnostic Center, for giving me this wonderful opportunity. I am Dr. Dhanalakshmi, dentist. My clinic name is Shweta's Dental Care, 4th Main Road, Villivakkam, Sitco Nagarla. ஒரு கடந்த 15 வருஷமாக நான் ப்ராக்டிஸில் இருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா இந்த டென்டல் அவேர்னஸ் டு த பப்ளிக் நான் அதை பற்றி டாபிக் பேச போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேஷண்ட்ஸுங்க நம்மளை விசிட் பண்ணும் போது கேட்குற கேள்விகள் என்னென்னா, எப்படி பல்ல பராமரிக்கிறது அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எப்படி நம்மளுக்கு உடம்பு ஜென்ரல் ஃபிசிக்கல் ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே ஈக்குவலாக நம்மளுக்கு ஓரல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்க்கு மூலிமா சொல்லுவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இந்த டென்டல் ப்ராப்ளம்ஸே வருது. இப்போது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல போகணுன்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு ப்ரஷ்ஷிங் எப்படி பண்ணுறோம், சில பேர் கேட்பாங்க எந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போனோன்னா நம்ம ப்ரஷிங் மெத்தடில் தான் மெயினாக நிறைய தப்புகள் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த பல்லோட டிஃபெக்ட் எப்படிலாம் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி நாங்கள் சொல்லுவோம். நார்மலாக அட்ரிஷன் சொல்லுவோம், அப்ரேஷன் சொல்லுவோம், இரோஷன் சொல்லுவோம். இப்போ நார்மலாக இரோஷன் எடுத்துக்கிட்டால் என்னென்னா, இப்போது சில பேரோட ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சுக்கு முடித்தோடனே, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே, ஒரு டின்னர் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சே ஆகணும்னு. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, தினமும் கன்சப்ஷன் ஆஃப் ஆசிட் உள்ளே போயிட்டே இருக்கிறதுனால பல்லோட பின்பக்கம், மேல் பகுதியோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு மாதிரி வரும். பல்லோட ஷேப்பே பார்த்திங்கன்னா இனாமல் அப்கிரேட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக கொஞ்சம் டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்லில் தேய்மானம் ஜாஸ்தியாகும் போது இனாமல் வீக்னஸ் உருவாகுது. ஸோ அந்த மாதிரி வீக்னஸ் உருவாகும் போது சாதா தண்ணி கன்சப்ஷன் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூச்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்ட்டு. இன்னொரு மூலியமாக பார்த்திங்கன்னா இப்போது அட்ரிஷன் சொல்லுவோம். அட்ரிஷனாக என்னென்னா வியரிங் அவே ஆஃப் த டூத்துன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் அன்னோயிங்லி நடக்கிறது தான். இப்போது நைட் டைம் நம்ம சொல்லுவோம் நைட் கிரைண்டிங் ஹேபிட் ஆர் பிரக்சிசம்னு சொல்லுவோம். பிரக்சிசம்னா என்னென்னா, நைட் கிரைண்டிங் ஹேபிட்னால் நம்மளை மீறி நம்மளுக்கு நடக்கிற விஷயம். அதாவது தூக்கத்திலேயே இருக்கும் போது பல்லை வந்து நரன்னு கடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா டோட்டலாக இனாமல் வந்து வீக் ஆகிடும். வீக் ஆகும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் வந்து நார்மல் கன்சப்ஷன் சாதா தண்ணி குடிக்கும் போது கூட கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பராமரிக்கணும் அப்படி தான் முக்கியம். ஸோ ஒரு டென்டிஸ்ட் மூலிமா தான் அதை அவங்களால கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அவங்களால கைட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அப்ரேஷன் சொல்லுவோம். அப்ரேஷன் என்னென்னா, சாதாரணமாக இப்போ பார்த்திங்கன்னா ப்ரஷிங் மெத்தடில் தான் வந்து நிறைய தப்புகள் நடக்குது. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, நான் வந்து இல்லை மேடம் நான் மீடியம் யூஸ் பண்ணுறேன், ஹார்ட் பிரிசல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹார்ட் பிரிசல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா இனாமல் திருப்பி க்ரோ ஆக போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பால் பல்லு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லப்போனால் ஒரு 6 மாதத்துலேருந்து நம்மளுக்கு 2.5 வயசுக்குள்ளே அந்த டென்டிஷன் வளர்ந்துடும்.
அதே மாதிரி பெர்மனன்ட் டீத் பார்த்திங்கன்னா 6 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 12-13 வயசு வரைக்கும் நம்மளுக்கு பால் பல் விழுந்து நிரந்தர பல் வரும். இப்போது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த 6 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்க பல் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதை வந்து நம்ம பராமரிக்கணும். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பல் தேய்ச்சோம், ஒரு 20 வயசு 30 வயசில் மீடியம் பிரிசல்ஸ் யூஸ் பண்ணோம், ஹார்ட் பிரிசல்ஸ் யூஸ் பண்ணோம், அது வேறு விஷயம். பட் ஏஜ் ஆக 40, 50ன்னு ஆகும்போது இப்போ நார்மலாக சிஸ்டமிக் ஃபேக்டர்ஸும் உருவாகிடுது. அது எப்படின்னா சுகர், அதுதான் மெயின் காரணம். இப்போ கம் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. நாங்கள் சொல்கிறாங்க, நிறைய பேர் கொஷின்ஸே இதை தான் கேட்பாங்க, சுகருக்கும் பல்லுக்கும் என்ன மேம் இருக்குது சம்மந்தம்? நிறைய பிரச்சனை. அதாவது ஒரு கம் ப்ராப்ளமே வரதே மெயினாக வந்து சுகரால் தான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்ம அதையும் டாக்டர் மூலியமாக தான் நம்ம பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்க பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெஷ்ஷிங் மெத்தடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் நாங்கள் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறோம், சில பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க, என்ன மாதிரி பேஸ்ட் மேம் நாங்கள் யூஸ் பண்ணுறது? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எனி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், எனி வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படி தான் அந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? ப்ரஷ்ஷிங் மெத்தட். ஸோ ப்ரஷ்ஷிங் மெத்தட் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் டீத்துக்கு காமனாக எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ப்ரஷ்ஷிங் மெத்தடை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக 3 மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். ஒன்று வந்து என்ன பண்ணுவோம், ப்ரெஷ்ஷை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்குலர் மோஷனில் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைட் டு சைடில் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, அப் அண்ட் டவுனில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தவிர்த்துட்டு, இது எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா, பல் அதிகமாக தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கரெக்டான ப்ரெஷ்ஷிங் எல்லா சைடுக்கும் மூவ் ஆகிறதுக்காக தான் இந்த டெக்னிக்கை நம்ம சொல்கிறோம். இந்த டெக்னிக் பேர் வந்து பாஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ப்ரெஷ்ஷும் இப்போ இதுதான் மவுத்துன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷ்ஷோட பிரிசில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம 45 டிகிரி கோணத்தில் வச்சுக்கணும் நார்மலாக. ஸோ இந்த ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சாஃப்ட் பிரிசில்ஸாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது எய்தர் நீங்கள் வந்து கீழே லாஸ்ட் பல்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ அந்த பிரிசல்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்களே பார்க்கலாம் 3 பல் கிட்ட கவர் ஆகுது. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது 45 டிகிரி கோணத்தில் வைக்கும்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பல் வெள்ளையாகனா பல்லை தான் பிடிச்சி தேய்ச்சிட்ருப்பாங்க. பட் அது தப்பு. பல் வந்து நார்மலாக ப்ரஷ் பண்ணிவிட்டு காகல் பண்ணாலே அழுக்கெல்லாம் போயிடும். பட் நம்ம தப்பு பண்ணுற வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 பல்லுக்கு இடையில கேப்பில் தான் நம்மளுக்கு சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ அதை க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 45 டிகிரி கோணத்தில் வைக்கும் போது என்ன ஆகுனா, இப்போ ப்ரெஷ்ஷிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பல்லுக்கிட்ட கவர் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நீங்கள் 1 2 3 4 இந்த கவுண்டிங் ஸ்ட்ரோக்ஸில் 1 to 20 ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸாக நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ நம்ம காலையில் ஏஞ்சி ப்ரெஷ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒன்று நம்மளுக்கு காலையில் ஏஞ்சி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல எல்லாம் ப்ரெஷ்ஷிங் எல்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது எல்லா ஏரியாவும் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ ப்ரெஷ்ஷிங்கும் கரெக்டான இடத்துல போன மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல் டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 டீத்தையும் கவர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸாக நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷிங் பண்ணலாம். ஸோ 1 to 20 ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாம் மனசுக்குள்ளே. திருப்பியும் வந்து 3 டீத் கவர் பண்ணிட்டு திருப்பியும் 1 to 20 வரைக்கும் நீங்கள் ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸாக ஸோ டோட்டலாக ஆல் ஓவர் த டூத் சர்ஃபேஸ் நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வரீங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த பல்லோட டிஸ்டல் பார்ட்லேயே இந்த ஹீல் ஆஃப் த ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி இந்த டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணுறோம். வென் கம்மிங் டு த அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் உள்ள அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரெஷ்ஷு வந்து இப்படி தான் ப்ளேஸ் ஆகிருக்கணும். அப்படி ப்ளேஸ் ஆகி இப்படி தான் நம்ம அப் அண்ட் டவுன் பேக் ஃபோர்த் ஷார்ட் அண்ட் பேக் ஃபோர்த் மோஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது இதே மாதிரி நீங்கள் வந்து 1 to 20 ஸ்ட்ரோக்ஸாக கவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரியே தான் இந்த டெக்னிக்கும் நீங்கள் 1 to 20 ஸ்ட்ரோக்ஸ் வந்து பேக் அண்ட் ஷார்ட் அண்ட் பேக் ஃபோர்த் மோஷனில் நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் த டூத் சர்ஃபேஸ் உங்களுக்கு கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். எக்ஸசிவ் ப்ரெஷ்ஷிங்கும் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். டோட்டலாக இந்த கவுண்டிங் டோட்டலாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1.5 to 2 மினிட்ஸில் நீங்கள் டோட்டல் ப்ரெஷ்ஷிங்கும் முடிச்சிடுவீங்க. ஸோ இதனால் இந்த மெத்தட்னால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா,
உங்களுக்கு ஆல் ஓவர் த டூத் சர்ஃபேஸும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ப்ரஷிங் அவாய்ட் பண்ணுறோம். அப்ரேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டூத்தோட டிஃபெக்ட் அதுவும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக தேய்மானன்றது இந்த ஈர்க்கிட்ட தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்ரேஷன் சொல்லும். ஸோ அதுதான் வந்து பேஷண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ப்ரஷ் பண்ணி அந்த பல்லுக்கும் ஈர்க்கும் இடையில இருக்க கேப்பை தான் ரொம்ப அதிகமாக உருவாக்குறதுனால அந்த இடத்துல தான் சிஇஜேன்னு சொல்லுவோம், சிமெண்டோ இனாமல் ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அக்ரெசிவ் ப்ரஷிங்கால தான். ஸோ அது எக்ஸ்போஷர் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு டீ காஃபி கன்சப்ஷன்லேயோ இல்லை கொஞ்சம் தண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கு கூச்சம் வருது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் பண்ணும் போது எக்ஸஸாகவும் ப்ரஷிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூத்தும் உங்களுக்கு க்ளீன் ஆன மாதிரியும் இருக்கும், ஆல் ஓவர் த டூத் சர்ஃபேஸும் உங்களுக்கு டோட்டல் பக்காவாக க்ளீன் ஆகிடும். ஸோ இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 months ஒன்ஸ் நீங்கள் வந்து டாக்டரை விசிட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ நம்ம என்ன தான் ப்ரஷிங் பண்ணாலும் உள்ளே என்ன நடக்குது, அந்த பல்லு உள்ள என்ன நடக்குது அப்படின்றது டாக்டர்ஸ் மூலிமா தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறீங்க ஏதாவதுன்னா, இப்போ சில டைம் உங்களுக்கு ஈறு வீக்கம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குது, அப்பப்போ ப்ளீடிங் வருது, நீங்கள் அதை கவனிக்காமல் விடும்போது அதுவும் இன் அடிஷ்னல் உங்களுக்கு வந்து சுகரும் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பல்லை சுற்றி இருக்கிற கம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதோட சுற்றி இருக்க போன் உள்ள அது என்ன பண்ணும், கரைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பல்லு வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஷேக் ஆகிட்டு ஒரு லெவல் அளவுக்கு லைக் இப்போ கிரேட் 1 வரீங்கன்னா டாக்டர்ஸால் காப்பாற்ற முடியும். இப்போ இல்லை கிரேட் 2 போகிறீங்கன்னா அதோட பெத்தாலஜிக் கண்டிஷனை பார்த்துட்டு எக்ஸ்ரே மூலியமாக தான் நாங்கள் அதை வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு காப்பாற்றலாமா முடியுமான்றதை நாங்கள் சொல்ல முடியும். இல்லை கிரேட் 3 கிரேட் 4 வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த டூத்தை ரிமூவ் பண்ணுறதா ஆகும். ஸோ இனிஷியல் என்னென்னா டாக்டர்ஸ் மூலிமா நீங்கள் இனிஷியலாக கொஞ்சமாக இருக்கும் போது நீங்கள் போய் பார்க்கும் போது உங்களால் உங்கள் பல்லையும் சேவ் பண்ண முடியும். ஸோ ஓரல் ஹெல்த் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸோ பெட்டர் நீங்கள் கரெக்டான ப்ரஷ்ஷிங்கை நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பிரிசல்ஸு மீடியம் ஹார்ட் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சேஞ்ச் டு சாஃப்ட் பிரிசல்ஸ் அண்ட் பேஸ்ட் வாட் எவர் பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன் அடிஷ்னல் உங்களுக்கு ஏதாவது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா லைக் பல்லு கூச்சம் இருக்குது, இல்லை எனக்கு கம் ப்ராப்ளம் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, அப்போ அந்த மாதிரி மெடிக்கேட்டட் பேஸ்ட் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா இன்கேஸ் டாக்டர் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அது வந்து நைட் டைமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எவ்ரி 6 months டாக்டர்கிட்ட போய் விசிட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஓரல் ஹெல்த்தை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.